ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஏச்சின்ட்டி வராங்க. என்னம்மா ரூமெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை ஃபுல்லாக ஒரு பெரிய ஜார் நிறைய ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு 60 வருஷம் பழமையான ட்ரிங்க்ஸ் நம்ம 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அரசருக்கு பக்கத்துலேயே இருக்குன்ட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிஹோ கிட்ட அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு அந்த இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம நல்லா தேடி பார்க்கணும் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் வந்து நம்ம இனிமேல் ஸ்வான் பிரதர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஷாக் ஆகிட்டாங்க நம்ம ஹீரோயினை. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, வாங்க நம்ம போய் இன்றைக்கி அந்த கான்குபினை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் கான்குபினை பார்க்க வரல, நான் வேணா ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க படையோட. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் என்னடா ட்ரிங்க்ஸு 60,000 வருஷம் பழமையானதுன்னு சொன்னாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தெரியாமல் பாம்பு இருக்குது. அதை பார்த்து அவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து இவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஹீரோயின் வந்ததுனால, நானும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்டையெல்லாம் போயிட்டு உங்கள் பேர பிள்ளைங்களை பற்றி நான் பேச ஆரம்பிப்பேன் கல்லறையில் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் அதை கவனிக்கவே இல்லை. ஹீரோயின் வர்றதை அவங்க நேராக ஓடி வந்து அவங்க மேலே எகிரி குதிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. ஹீரோவும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க போட்டிருந்த மேக்கப் மறைஞ்சது. அவங்க நெத்தியில் அந்த பர்த் மார்க் இருக்குல்ல, அதுவும் வந்துடுது. தண்ணியில் நனைஞ்சதுனால இவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருது. ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் நீந்தி வேறு பக்கம் உள்நீச்சல் அடித்து வேறு பக்கம் வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அது தெரியாது இல்லையா. ஐயோ, இது உள்ள ஒரு பொண்ணு இருக்குது, காப்பாற்றுங்கிறாங்க. ஏச்சின்ட்டிக்கு இப்போ தான் விஷயம் போகுது, ஹீரோ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்துட்டாங்கன்ட்டு. அவர் கரெக்டாக கிளம்பி வர்றதுக்கும் ஹீரோயினை எழுந்திரிச்சிட்டு அப்பாடா நான் சீலையே உள்நீச்சல் அடித்து சந்தோஷமாக இருந்தேன் சின்சுல, இதெல்லாம் என்ன சின்ன இடம் குளிரதான் செய்யுது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகவும் கரெக்டாக ஏச்சின்ட்டி வரவும் கரெக்டாக இருக்குது. அவங்க வந்துட்டு சரி ஹீரோ பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க, நம்ம இங்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஏச்சின்ட்டி தேடிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே அந்த பொண்ணை பார்த்த மயக்கத்துலேயே இருக்கார், அப்படியே வித்து பிடிச்சோன்னா உட்காந்து சிரிச்சிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து ஜிஞ்சர் சூப் கொடுக்குறாங்க. அதை குடித்தோடனே உடம்பு ரொம்ப முடியலன்னா நம்மளோட கான்குபின் இடத்துக்கு போங்களேன் அப்படின்னோடனே இல்லை இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. அப்புறம் பொழுது விடிஞ்சோடனே நம்ம ஏச்சின்ட்டியை கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி நான் நேற்று பார்த்த ஃபேரி, அது பொண்ணு கூட இல்லை, அது ஒரு ஃபேரி தேவதை, அந்த தேவதையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின்கிட்டையும் ஹீரோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே ஏச்சின்ட்டி சொல்கிறார், நேற்று ஒரு பொண்ணு தண்ணியில் தள்ளி விட்டுச்சு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, ஏன்டா நீ வேற, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணை வர்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. அந்த பொண்ணு தவறி விழுந்துருச்சு, அது ஒரு தேவதை, நீ தானே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. யாராக இருக்கும் இவர் ஜிஹோவை பற்றி சொல்கிறாரா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருந்தா, இல்லை நேற்று தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுல அந்த பொண்ணை, ஆனால் ஏன்டா அந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வெளியே வரும்போது அவங்களே பேசிட்டு வராங்க, நீ இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த பொண்ணு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், என்னதே இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து உன்னை தான் நான் இந்த டீமுக்கு லீடராக வைக்க போகிறேன், எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு வந்து இங்கே விடவும் அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பிள்ளையா புதுசாக வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய பவரா அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே சரி வாங்க நாங்கள் உங்கள் கூட போட்டி போடுறோம் அப்படின்னு எல்லோரும் வந்து வால் சண்டை போட்டுறாங்க. அதில் ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. அம்பு சண்டை போடுறாங்க, அம்பில் போட்டி வச்சுக்கிறாங்க, வில்லம்பில். அதில் ஹீரோயின் ஒரு டிராகன் ஃப்ளையோட ரக்கையவே கரெக்டாக வச்சு சென்டர்லேயே பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இனிமேல் நீங்கள் தான் எங்களோட லீடர், நீங்கள் நல்லா எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ஏச்சின்ட்டியும் வராங்க. நேற்று தான் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க கேட்டிருப்பாங்க ஒரு மெய்டோட பேரை சொல்லிவிட்டு, இவங்க எனக்கு சொந்தக்காரங்க, அவங்கள பற்றி விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவரும் அங்கே இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. அப்படி ஒரு மெய்டே இங்கே இல்லைன்ட்டு திரும்ப தேடி பாருங்கள் ப்ளீஸ், எனக்காக என் சொந்தக்காரங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவரும் சரின்றாங்க. அதே ஃபஸ்ட் பிரின்ஸ் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த இப்போ புதுசாக வந்திருக்க ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து 2-3 தடவை காப்பாற்றிருக்காங்கன்னு எல்லாம் சொன்னோன்னே அவனை பற்றி விசாரின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ராவும் பகலுமா நம்ம ஹீரோயினை பற்றியே நினச்சிட்ருக்காரு, அந்த தண்ணியில் விழுந்த ஃபேரியை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து இப்போ வந்து லவ் சிக்குக்கு அவர் ரெடி ஆகிட்டார். அந்த சமயத்தில் பேலஸில் வந்துட்டு சிம்மின் கிட்ட வந்து நம்மளுடைய செங்கி வந்து கேட்குறாங்க ஹீரோயின் எங்கன்ட்டு. இந்த மாதிரி அவங்க வந்து ஹீரோக்காக போயிருக்காங்கன்னே அவங்க கோவம் வந்து நேராக ஹீரோயினை பக்கம் வந்துடுறாங்க, திட்டுறாங்க சிம்மினை. அவனை பேச்சை நம்பிட்டு நீ திரும்ப வந்தியா, ஏற்கனவே அனுபவிச்சது பத்திலையா அப்படின்னோடனே, இல்லை இந்த தடவை நானாக தான் வந்திருக்கேன், நான் வந்து சும்மா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கொடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னோடனே, ஆமாம்
இவங்க தான் தப்புனாங்க, அதனால தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க சென்னியும். அதே சமயத்தில் நம்ம ஜீஹோவை கட்டுறாங்க. ஜீஹோ வந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க சென்னியுக்கிட்டேயும் சிம்மின்கிட்டேயும் ஜீஹோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாம் மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜீஹோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லா இடத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், நம்ம அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சிம்மின் வந்துட்டு நம்மளுடைய செங்குக்கிட்டேயும் இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி நாமளும் அவங்கள பார்த்துட்ருக்கணும், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அந்த பொண்ணை தேடணுன்னே பிடிச்சி ஹீரோயினை வர வச்சிடணும் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய சென்னியும் நைட் வந்து பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ வந்து ஜீஹோ வந்து நினைவில் இருக்காளா இல்லையா நம்மளுக்கு தெரியணும்னா உனக்காக தேர்ட் பிரின்ஸ் வந்து ஒரு கத்தி செய்யணும்னு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொண்டு வந்தார், அந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வா, இன்னொன்று இங்கே டேஸ்ட்டே நல்லா சாரோலஸ் ஃப்ளவர் அங்கே இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு ஜீஹோவும் சரி, நம்மளோட சென்னியும் சரின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து ஹீரோ வந்து அங்கே இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயின் அங்கேருந்து வரும்போது அந்த காட்டன் ரோஸை பார்த்துட்றாங்க. பரவாயில்லையே இந்த பூ இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மருந்து செய்யறது கிட்டுறாங்க. தேர்ட் பிரின்ஸை தேடி நம்மளோட செங்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து உன்னோட ப்ளூ பிரிண்ட்டை கொடுன்னு கேட்குறாங்க. அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போ கொடுக்கலன்னா போ அப்படின்னு போகும்போது சரி நான் கொடுக்குறேன், நீ எனக்கு கூட ஒரு நாள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு, ஒரே ஒரு நாள் வரேன், நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு கொண்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த பூக்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலையில் ஹீரோ கிட்ட கொண்டு வந்து ஜீஹோ வந்துட்டு சூப் கொடுக்குறாங்க, குடிங்கன்னு சொல்லிட்டு அவரும் வெய்ய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் உங்ககிட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கா, நான் அவங்க புக்ஸ் எல்லாம் படித்ததில்லை, படிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி போய் படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த செல்ஃப்லாம் போயிட்டு எங்கள் சீக்ரெட் பேசேஜ் இருக்கான்னு தேடிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து ஏச்சின்ட்டிகிட்ட வந்து அந்த காட்டன் ரோஸ் ஆயில்மெண்ட் இருக்குல்ல அதை கொடுக்குறாங்க. இதை போடுமா அந்த ஸ்கார் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க டாக்டர்லாம் இல்லைன்னு சொன்னாங்களே, என்னை போட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஜீஹோ வந்து ஹீரோ பக்கத்துக்கு போயிருக்காங்கன்னொடனே இவங்க வேகமாக ஓடி வராங்க பாருங்கள். திடீர்னு இப்படி திரும்பவும் பின்னாடியே ஏச்சின்ட்டி நிற்கவும் சரியாக இருக்குது. மேலேயே நேருக்கு நேராக மோதிடுறாங்க. ஏச்சின்ட்டி கண்டுபிடிச்சாரு இது பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்க ஹீரோயின் வந்துட்டு இதை கூட கவனிக்காமல் ஹீரோ கிட்ட அந்த மேப்பை காமிக்கணும்ல, ஜீஹோ வந்து தெரிஞ்சு வந்திருக்காங்களா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை பார்க்கறதுக்காக அவங்க ஓடிக்கிட்டாங்க. ஏச்சின்ட்டி அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜீஹோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு ஜீஹோ வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஹீரோயின் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட காட்டுறாங்க. இந்த வெப்பன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அதை பார்த்துட்டு இது சூப்பர் எலகண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பேலஸில் இருக்கும்போது திருத்திருப்பாங்கள்ல அந்த இடத்த பார்த்துட்டு இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து ஜீஹோவை பார்க்குறாங்க. அவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்க. நீங்களும் வேணால் போய் பாருங்களேன் அப்படின்னு எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்னு நேருக்கு நேராகவே சொல்லிட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இந்த இடம் நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்க வாழ்பயிற்சி செஞ்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினும் கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு இங்கே எல்லாருக்கிட்டையும் எப்படி வாழ்பயிற்சி எல்லாம் செய்யலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க சமயத்தில் ஹீரோவும் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்போ ஏச்சின்ட்டிட்ட அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இவங்க எல்லாருக்கும் வந்து விருது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா ஹீரோயின் தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வெப்பன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு வெப்பன் செய்கிறவங்கள பார்த்து இந்த மாடலை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன்னா ஏச்சின்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு பிரின்ஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து அவரோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார் போல், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க யாருன்னே தெரில, அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க, அந்த அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்குது எப்போ பாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அவளை பற்றி நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன்னா அவங்க அசிஸ்டண்ட் வந்து என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை நடுராத்திரி கூப்பிட்றாரு, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இவர் நடுராத்திரி கூப்பிட்றாருன்னு யோசிச்சுட்டே வந்து பார்த்தா அந்த ஃபேரி வந்து தேடாத இடம் இந்த ஒரு இடம் தான், வா நம்ம இந்த இடத்துல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே போகிறாரு. அது ரொம்ப இருட்டான இடம். அடுத்த கல்ல பொழுது விடிஞ்சிருது. ஏச்சின்ட்டிகிட்ட வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேலஸில் யாருமே அங்கே இல்லை, இந்த ஒரு பேலஸில் இருக்கவங்க பற்றி தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் தான் ஹீரோயின் கேட்டவங்க இருந்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அங்கே வந்து ஊதுபத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது சிமின் வந்து சொல்கிறாரு, அவங்க இறந்துட்டாங்க, இனிமேல் நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. நான் எப்படி இருக்க முடியும், அப்போ பின்னா அவங்க இறந்துட்டாங்கல்ல, இதே ஹீரோ போன மாதமே வந்திருந்தாருன்னா அவங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காது, ஹீரோவுக்கு கொடுத்த மருந்தையவே அவங்க எடுத்துருந்துருப்பாங்க, ஹீரோவும் பத்திரமா பார்த்துருப்பாங்க, இப்போ உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு. ஆமாம் என் தப்பு தான், இப்போ என்ன செய்யட்டும் அப்படின்னு. ஹீரோ தான் வந்து பழசெல்லாம் மறந்துட்டாரு, நீங்கள் தான் பழசெல்லாம் மறக்கல, உங்களால் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் தான் அதை செய்யணும்னு ஹீரோயின் ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.